ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி லிவிங். நம்ம இன்னைக்கு சுவையான சால்மன் ஃபிஷ் முள்ளந்தலையா கறி நம்ம எப்படி வைக்க போகிறோம்னு பார்க்க போகிறோம். நான் இன்னைக்கு ஒரு சால்மன் ஃபிஷ்ஷோட தலையும் அப்புறமா அதோட முள் எலும்பு பார்ட்ஸ் எல்லாமே வாங்கி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மீன் ரொம்ப சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். அதோட ஸ்கின் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் இருக்கும். குட்டீஸுக்கெல்லாம் கொடுக்கலாம். சீக்கிரமாக குக் ஆகும். ரொம்ப டேஸ்டான ஃபிஷ் இது. இதை நம்ம இப்போ எப்படி குக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, நான் சின்ன வெங்காயம் தான் எடுத்துக்கிறேன். மீன் குழம்பு வைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயத்தை எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதே மாதிரி இஞ்சி பூண்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். பச்சை மிளகாய், தக்காளி, கருவேப்பிலை, அப்புறமா கொஞ்சமாக புளி தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கிறேன். அப்புறமா பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள். இந்த மல்லித்தூள் வறுத்து பொடித்த மல்லித்தூள். மீன் குழம்புக்கு நம்ம எப்போதுமே மிளகாத்தூளை விட மல்லித்தூள் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும். இப்போ நான் பேனில் நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம மீன் குழம்பு வைக்கும்போது எப்போவுமே நல்லெண்ணெயில் குக் பண்ணிங்கன்னா இன்னும் வாசனையாக நல்லா இருக்கும். இப்போ நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணுறேன். வெந்தயம் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் ஆட் பண்ண வேண்டியது தான். இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுற வேண்டியது தான். அப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டுங்க. அப்போதான் சீக்கிரமாக நமக்கு இது வதங்கும். பாருங்க, நமக்கு வெங்காயம் குக் ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம தக்காளி ஆட் பண்ணலாம். மூடி வச்சு வேக விடுங்க. தக்காளி வேகட்டும். இப்போ நம்ம எடுத்துருக்க எல்லா மசாலையும் இதில் போட வேண்டியது தான். மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம ஊற வச்சு வச்சுருக்க புளியை புளி தண்ணியை இதில் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுற வேண்டியது தான். அப்புறமா தேவையான அளவு தண்ணி, உங்களுக்கு கிரேவி நிறைய வேணும்னா நீங்கள் தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். இனி மூடி வச்ச வேண்டிய தண்ணி. இந்த மசாலா நமக்கு நல்லா கொதி விட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம மீன் இதில் ஆட் பண்ண போகிறோம். தேவையான அளவு உப்பு கூட சேர்த்துக்கோங்க. கறி நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம வச்சுருக்கிற ஃபிஷ்ஷை ஆட் பண்ண போகிறோம். ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம எப்போவுமே மீன் குழம்பு வைக்கும்போது மீன் கொதிச்சு நம்ம இந்த மசாலா மீன் ஃபிஷ்ஷை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா
நம்ம சும்மா சும்மா நம்ம ஆப்பை வச்சு கிளற விடாது. கிளறி விட்டோன்னா ஃபிஷ் வந்து உடஞ்சி போயிடும். அதெல்லாம் பார்த்து சைடில் அந்த மாதிரி ஓரமாக நம்ம இறக்கி விட வேண்டியது தான். பாருங்க, நல்லா கொதி விட்டு ஃபிஷ் சீக்கிரமாக இது குக் ஆகும். நமக்கு இது வந்து கிரேவியாக வேணாம், அதனால இன்னும் குக் ஆகட்டும். பாருங்க, ஃபிஷ் கறி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் அழகாக குக் ஆகி சூப்பராக நமக்கு பாருங்க அந்த எண்ணெய் பிரிஞ்சு அழகாக நமக்கு வந்துருக்கு. லாஸ்ட்டில் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ண வேண்டியது தான். பாருங்கள், சுவையான சால்மன் ஃபிஷ் கறி நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உணவின் சுவையே இல்லத்தின் மகிழ்ச்சி.